நீங்கள் முன்னாள் முதல்வர்களுடைய புகைப்படங்களோ இல்லை இன்னாள் முதல்வருடைய புகைப்படத்தோ ஏதோ அந்த போர்ட்ரேட்டை வந்து நீங்கள் ஆஃபீஸில் வைக்கிறீங்கன்னா முதல்வர் ஃபோட்டோ இருக்கணும். ஏன் முதல்வர் ஃபோட்டோ இல்லைன்னு இங்கே வந்து முன்னாள் முதல்வர் ஃபோட்டோ வைக்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் எல்லாருமே வந்து முன்னாள் ஆட்சி செஞ்ச திமுகவையோ அதிமுகவையோ மாற்றி என்ன சொன்ன ஸ்டிக்கர் ஆட்சி தான் சொன்னிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு மருத்துவர் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை காது கொடுத்து கூட கேட்காத அந்த அமைச்சர் அஇஅதிமுகவுடைய சேர்ந்த பிரமுகர் வந்து அந்த கோயிலில் வந்து அந்த அமைச்சர் கிட்ட சொல்றார். உடனே அந்த அமைச்சர் ரமேஷ் என்ன பண்ணார்னா தாவேகாவா அதிமுகன்றதுலாம் பேச்சில் அவருக்கும் நீங்கள் அந்த நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் அந்த புகார் மீது, அதாவது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த 4 அதனால் இந்த ஃபியூஸ் கேரியர் கைட்டுற வேலை, இந்த முள்ள மாதிரி தானே கேப் மாதிரி தாண்டலாம் பண்ணுறீங்களே, இந்த கீழ்த்தனமான வேலை. ஃபியூஸ் கேரியர் மட்டுமே தான் காரணமாக பவர் சப்ளைக்கு அப்படின்னா, ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். சில தினங்களாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசியலில் வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்வர் ஃபோட்டோ அரசு அலுவலகங்களில் அரசு இடங்களில் வந்து இல்லை, முன்னாள் முதல்வர் ஃபோட்டோ தான் இருக்குது, இல்லை இந்த ஃபோட்டோ கீழே உட்காரல அப்படின்லாம் வந்து அதை தற்போதைய முதல்வருடைய ஃபோட்டோ பக்கத்தில் இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய சர்ச்சையாக பண்ணி சில இடத்துல ஃபோட்டோக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து என்னன்னா எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சொல்கிறேன். எதிர்கட்சி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் வந்து மேயர் வந்து அங்கே சிஎம்மோட ஃபோட்டோவே இல்லாமல் முன்னாள் முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை மட்டும் அங்கே ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த போர்ட்ரேட் பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த ஃபோட்டோவை மாட்டாமல் இருந்தாங்க. அது ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நகராட்சியோ மாநகராட்சியோட ஆஃபீஸர் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎம் ஃபோட்டோ கீழே உட்கார மாட்டோம், முன்னாள் சிஎம் ஃபோட்டோ பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீட்டியை தள்ளி உட்கார வச்சுக்கினாரு அப்படின்னு. இது போகிறதை குறித்து நேற்று ஒரு அமைச்சர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கார். மருத்துவமனையில் வந்து அந்த மருத்துவர் வந்து சீரியஸாக பேசிட்டு இருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மினிஸ்ட்ரினா அக்கம் பக்கம் இதை கவனிக்கவே இல்லை. அவர் பேசுறதே கவனிக்காமல் அக்கம் பக்கம்லாம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் முதல்வர் ஃபோட்டோ இல்லையே அப்படின்னு. அப்படி என்னதான் அந்த போட்டோவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு தெரியல. அதாவது இன்னாள் முதல்வர் போட்டோவோ இல்லை முன்னாள் முதல்வர்கள் போட்டோவோ எதுவாக இருந்தாலும் போட்டோ அப்படின்றது ஒரு முக்கியமா அப்படின்னும் போது பார்த்தா உண்மையிலேயே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஆர்டர் ஜிஓ நம்பர் 2363 டேட்டட் 24/10/1990 அதாவது ஜிஓஎன் 2363 24/10/1990 பிரகாரமாக என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் வந்து ஜனாதிபதி படங்கள், அதாவது தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஜனாதிபதி படம், அப்புறமா வந்து பிரதம மந்திரி அவருடைய படம், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவங்க 4 பேர் படமும் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஜியோ இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது, ரைட். அதுதான் வந்து இவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா 2006 வந்து ஒரு ஜியோ பாஸ் ஆகுது, 457 ஜியோ நம்பர். அது பிரகாரமாக என்னன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து போயிட்டு ஒரு கேஸு போட்டு அப்போ வந்து இந்த ஜியோ வந்து ஒன்று பாஸ் ஆகுது. என்னான்னு பார்த்தா யாருடைய புகைப்படங்கள்லாம் வந்து அந்த போர்ட்ரேட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி, அப்புறம் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, திருவள்ளுவர், சிஎன் அண்ணாதுரை, அப்புறமா காமராஜர், ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜியில் அவரோட படம், அப்புறமா பெரியார் இவி ராமசாமி, அம்பேத்கருடைய புகைப்படம், அப்புறமா வந்து முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரனார், காயிதமில்லத், இந்திரா காந்தி, அப்புறமா முன்னாள் முதல்வர்கள், அப்புறமா வந்து இன்னாள் முதல்வர் இவங்க படங்களை வைக்கலாம் அப்படின்னு. அதை கண்டிப்பாக வைக்கணும் இல்லை, இவங்க படங்கள்லாம் அரசு அலுவலகங்களில் இடம்பெறலாம் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் முன்னாள் முதல்வர் படம் அங்கே இருக்கிறத வந்து அகற்றுவது தவறு. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ இன்னாள் முதல்வர் வைக்கணும். ஆமாம், முன்னாள் முதல்வருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்கன்னா இன்னாள் முதல்வருக்கும் கொடுத்துக்கிறது தான், அதுதான் நாகரிகமான செயல். அது சட்டம் சொல்லுதோ இல்லையோ ஒரு நாகரிகம், அதுதான் அரசியல் நாகரிகம்ன்றது. முன்னாள் முதல்வருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதுதான் இன்னாள் முதல்வருக்கும் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான்.
புரியுங்களா? அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லுது அந்த ஜியோ பிரகாரமான என்னன்னா, நீங்கள் முன்னாள் முதல்வர்களுடைய புகைப்படங்களோ இல்லை இன்னாள் முதல்வருடைய புகைப்படத்தோ ஏதோ அந்த போர்ட்ரேட்டை வந்து நீங்கள் ஆஃபீஸில் வைக்கிறீங்கன்னா அது அரசு செலவில் வைக்கக்கூடாது. அது வந்து உங்கள் விருப்பப்பட்டவங்க இன்னும் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க யாருன்னா நீங்கள் வந்து பர்சனலாக அந்த செலவு, அதாவது அந்த கட்சிக்காரங்க வைக்கலாம், அந்த மாதிரி யாருன்னா வச்சுக்கலாம். வெளிய நீங்கள் இந்த இதை வந்து அரசு செலவில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஐ ஒருத்தர் போட்டு இருக்கு. இந்த பதிலை வந்து அரசு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு இதோட சூழல். ஆனால் இதையெல்லாம் பார்க்காம முதல்வர் ஃபோட்டோ இருக்கணும், ஏன் முதல்வர் ஃபோட்டோ இல்லைன்னு இங்கே வந்து முன்னாள் முதல்வர் ஃபோட்டோ வைக்கிறது முக்கியம் இல்லைங்க. மக்கள் நலனுக்கு என்ன செய்கிறோம் அதுதான். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து முன்னாள் ஆட்சி செஞ்ச திமுகவையோ அதிமுகவையோ மாற்றி என்ன சொன்ன ஸ்டிக்கர் ஆட்சி தான் சொன்னிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் அவங்களும் வந்து முதல்வர் ஃபோட்டோ இல்லை இங்கே அங்கே வைன்னு மினிஸ்டர் போய் கேட்குறது, அதுவும் வந்து சாதாரணமாக கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மருத்துவர் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு, அந்த விஷயத்தை காது கொடுத்து கூட கேட்காத அந்த அமைச்சர் ஐயோ ஏன் இங்கே முதல்வர் படம் இல்லை அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. இது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான செயலாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்காக விஷயமா இருக்குது. ஆனால் இன்னொரு வகையில் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷை பற்றி சொல்லணும். என்னன்னா நேற்று ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு, ஒரு கோயிலில் ஒரு விசேஷம் நடக்குது, அந்த இடத்துல அந்த லோக்கல் எம்எல்ஏவுடைய ஃபோட்டோ அங்கே உள்ள வைக்கல, அவருக்கான மரியாதை கொடுக்கப்படவில்லை அப்படின்றதான் ஒரு சர்ச்சை. அதை வந்து ஒரு அஇஅதிமுகவுடைய சேர்ந்த பிரமுகர் வந்து அந்த கோயிலில் வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்றார். உடனே அந்த அமைச்சர் ரமேஷ் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட ஏங்க அவரும் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அவரும் வந்து மக்கள் பிரதிநிதி, அவரும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த எம்எல்ஏவும் அவர் தாவேகாவா அதிமுகன்றதுலாம் பேச்சில் அவருக்கும் நீங்கள் அந்த அங்கீகாரமாக அந்த மரியாதையும் கொடுக்க வேணும். இனி வரும் காலங்களில் வந்து எதனா ஃபங்க்ஷன் நடத்தினீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் எம்எல்ஏவோ எம்பி அங்கே இருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த மரியாதையும் அங்கீகாரமும் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாய்காட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். உண்மையிலேயே அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஒற்றன் செய்தி சார்பாக பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டசபையுடைய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்காக சந்திச்சிருக்காரு. அப்ப சந்திச்ச போது அவர் என்ன பேசினார்னா வந்து இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து முதல்ல வந்து பிரிஞ்சாங்க, அஇஅதிமுக பிரிஞ்சு வந்தாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனு கொடுத்திருந்தாரு. அது பிரகாரமாக நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு மனுவை கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்து பார்ட் இத்தனை பேருக்கு, ஒரு 5 பேருக்கு 4 பேருக்கு ஒரு 10 பேருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து இவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த 25 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு. அதனால் வந்து நாங்கள் அவங்க மேலேருந்து எடுத்துட்டோம். ஆனால் அந்த 4 பேர் வண்டி வெளியில் போயிட்டாங்களே, இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க மீது வண்டி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கோசரம் எங்கிட்ட மனு கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த மனுவை பரிசீலனை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அதே பேரலாக பார்த்தா அந்த 4 பேர் யார் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டப்பேரவை தலைவர் அந்த புகார் மீது, அதாவது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த 4 ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள் மீது எடுக்கக்கூடாதுன்னு அந்த 4 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க, கேவியட் மனு. நீதிபதி அவர்கள் அந்த கேவியட் மனுவை விசாரிச்சுட்டு என்ன வந்து நம்ம சபாநாயகருக்கு பரிந்துரை செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, எடுக்கக்கூடாதுன்னு என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நுகர்வோருக்கு, அதாவது பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னா வந்து மின்சாரம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்பிடிசிஎல் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா டெய்லி பவர் கட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு 3-4 வாட்டியாக கட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இரவு நேரங்களில் வந்து குறைந்தபட்சம் 10 நிமிஷம், சில நேரங்களில் அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கூட ஆகுது. இந்த மாதிரி எல்லா இடமும் நான் நினச்சேன் இன்னும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இருக்கிற கிராமங்கள்லாம் கூட வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து குவியுது கம்ப்ளைண்ட்டு.
அப்புறமா அதான் பார்த்தா வீடியோலாம் போடுறாங்க. நேற்று வந்து அரும்பாக்கத்தில் வந்து கூட பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. வந்து பொதுமக்கள் வந்து அங்கே வந்து அரும்பாக்கம் இபி ஆஃபீஸில் வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இபி ஆஃபீஸ்லேயே வந்து இது மாதிரி பிரச்சனை ஆச்சு. நிர்மல் குமார் இருக்கார்ல மின்சாரத்துறை அமைச்சர், அவர் வந்து பத்திரிகையாளரை சந்தித்த போது அவர் வந்து பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் சேர்மன் ராதாகிருஷ்ணன் 2 பேருமே இருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நேற்று தான் ஒரு சிசிடிவி மூலமாக பார்த்தோம், ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, ஃபியூஸ் கேரியர்லாம் கைட்டின்னு போயிடறாங்க சிலர். இப்போ அதை வந்து காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கோம். அது காவல்துறை வந்து அதில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. யார் அந்த 2 பேர் அந்த மாதிரி ஃபியூஸ் கேரியர் கேட்டால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குதா என்னன்னு செக் பண்ணுமே அப்படின்ட்டு. அதனால் இந்த ஃபியூஸ் கேரியர் கைட்டுற வேலை, இந்த முள்ள மாதிரி தானே கேப் மாதிரி தாண்டலாம் பண்ணுறீங்களே, இந்த கீழ்த்தனமான வேலையெல்லாம் விடுங்க. அதை வந்து ஃபியூஸ் கேரியர் கைட்டினவங்களை வந்து சோஷியல் மீடியாவில் சொன்னால் எதிர்கட்சி செய்கிற சதின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போகிறாங்க. அது எதிர்கட்சி செய்தால் ஆளுங்கட்சி செய்தோ இதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. ஆனால் அந்த ஃபியூஸ் கேரியர் கைட்டவங்களாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா அவங்க வீட்லேயும் பவர் சப்ளை தேவைப்படுது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசிய விஷயம். இதுலேருந்து போய் ஃபியூஸ் கேரியர்லாம் கைட்டினீங்கன்னா பாதிக்கப்படக்கூடியது வந்து பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்களில் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை வந்து அது விளையாட்டுக்கும் செய்யாதீங்க. இல்லை உங்களுக்கு பொருளாதாரம் தேவை, எதனா போய் எங்கேயா போய் குடிக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்றதுக்கோசம் இதை போய் செய்கிறதோட நீங்கள் வேறு எதனா தொழில் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதனால் மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபியூஸ் கேரியர் கைட்டினவன் யாரோ அவன் தப்பு தான். ஆனால் அந்த ஃபியூஸ் கேரியர் கைட்டின மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஃபியூஸ் கேரியர் மட்டுமே தான் காரணமாக பவர் சப்ளைக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்டர்மிட்டன்ட் பவர் சப்ளை, அது அப்பப்போ பவர் கட் ஆகிடுது. இது விஷயமா என்னோட அனுபவத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து பவர் சப்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போரூர் கார்டன் போரூர் கார்டன் சப்ஸ்டேஷன் கண்ட்ரோலில் தான் வருது. நான் என் வீட்டுக்கு இருக்கிற இபி கனெக்ஷன் நான் உடனே அவங்களுக்கு டெய்லி ரெகுலராக கட் ஆகினே இருக்குது. நான் வந்து இது சம்மந்தமாக அங்கே வந்து கேட்குறேன். கேட்டபோது அந்த ஏஇ கிட்ட சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் சொன்னேன், இதெல்லாம் உண்மையிலே பிரச்சனை இருந்தால் அரசு வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன இஷ்யூ அப்படின்னா, இல்லை சார் இதெல்லாம் இஷ்யூவே இல்லை நாங்கள். ஆனால் நேற்று இரவும் அதே மாதிரி பவர் போச்சு. முன்னாடி டெய்லி ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி போவோம். இன்றைக்கி நான் போன போது ஃபியூஸ் ஆஃப் கால் இருக்குல்ல, அதை பவர் கட் ஆச்சுன்னா வந்து அங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்குறது. அங்கே போரூர் கார்டனில் ஃபோன் பண்ணி கேட்ட போது, சார் இஷ்யூலாம் இல்லை சார், பக்கத்தில் வீடு ஒன்று பவர் கட் ஆகிடுச்சு, அதனால் எல்லாம் கட் பண்ணாங்க. அந்த நான் சார் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 3-4 வாட்டி கட் ஆகுது. 1/4 மணி நேரம் போது, 10 நிமிஷம் போது, அரை மணி நேரம்லாம் போது. நாங்கள் வந்து டெய்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கேன். சார் என்ன சார் பண்ணுறது, பவர் சப்ளை எங்களுக்கு கம்மியாக தான் வருது அப்படின்னா லோ வோல்டேஜ். இல்லை சார், சப்ளை கொடுக்கறதே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் சார் அப்படின்னு அவர் வாயாலேயே என்கிட்ட புகார் இது பதில் கொடுத்தாரு. அந்த பதிலுக்கான அவர் பதில் கொடுத்ததுக்கான ஆதாரம் ரெக்கார்டிங்கும் என்கிட்ட இருக்குது. இது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இல்லை, அதாவது எப்படின்னா விநியோகத்தில் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷனும்னாலும் விநியோகம் தான், பகிர்மானம்னாலும் டிஸ்ட்ரிபியூஷன் தான். புரியுதுங்களா? இதில் என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, விநியோகத்தில் எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பகிர்மானத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அது என்னது விநியோகத்திலே பகிர்மானத்திலையும் எனக்கு ஒன்றும் புரியல. அதை வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து அந்த அரசு அதிகாரிகள், அதாவது இபி துறையை சார்ந்தவர்களும் அந்த அமைச்சரும் வந்து விளக்கினா பொதுமக்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்றது வந்து அந்த இபிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சப்ளை வந்து கம்மியாக தான் வருதாம், அவங்களுக்கு ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடையாது, அதன் காரணமாக தான் வந்து எங்களுக்கு பவர் சப்ளை சரியாகவே எல்லாருக்குமே கொடுக்க முடியல அப்படின்றது அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இதுதான் வந்து அரசுக்கும் நான் தெரிவிக்கிறேன், பொதுமக்களுக்கும் தெரிவிக்கிறேன். அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.